அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்ம போலி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வாங்க பார்க்கலாம். போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப்பு மைதா மாவு, 1.5 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் நெய், தேவையான உப்பு, அதுக்கு தேவைக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவில் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 ஸ்பூனு. அது நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நெய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அந்த நெய்யும் அதில் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். மாவில் அதை போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இதில் நல்லா கலரிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறினா தான் அது நல்லா ஒன்றா சேரும். இது சேர்ந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை விட்டுக்கணும், நிறைய ஆகிடக்கூடாது. மாவு ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இந்தமாரி இலகையாக இருக்கணும். அப்போ தான் அந்த பூரணம் உள்ளே வச்சு நம்ம கையில் திரட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாவு 2 ஹவர் நம்ம இதை நல்லா ஊற வைக்கணும். ஊறனா தான் நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ கடலை பருப்பு நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி கரண்டியில் உடச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் பருப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரு மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டு நம்ம ஓட்டிக்கலாம். அதை இந்த மாதிரி நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் பூரணத்துக்கு. இப்போ நம்ம பூரணத்துக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். எடுத்து வச்சுருக்க வெல்லம் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 1.5 கப்பு வெல்லத்தை இதில் நான் போட்டுக்கிறேன். இது 1/4 கப் தண்ணி இதில் விட்டுக்கலாம். நல்லா பாகு நல்லா கரையணும். ஏன்னா அதில் வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும், சத்தைங்க இருக்கும். அதனால் இதை நல்லா காய்ச்சி வடிகட்டிக்கணும். இப்போது வெல்லம் காய்ச்சியாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற நம்ம இந்த வெல்லத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ஊற்றிக்கிறோம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு. இதில் இந்த கடலை பருப்பு வேக வச்சுருக்குது அதில் சேர்த்துக்கலாம். இதில் உண்டை உண்டையாக இல்லாதபடிக்கு நம்ம நல்லா அந்த உருண்டையெல்லாம் நம்ம உடச்சிக்கணும். இந்த மாவு நல்லா ஒரே நைஸாக ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். இது சிம்மிலே வச்சு நம்ம கிளறணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சம் சிம்மிலே வச்சு நம்ம இதை நம்ம கிளறணும். இப்போது இந்த பூரணம் இப்போ நம்ம செய்தது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இது கரெக்டாக நம்ம வந்து அந்த போலியில் வச்சு நம்ம சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம இந்த மாதிரி நைஸ் கொடுத்துருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இது உருண்டை பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இது பூரணமாக வந்து இந்த பக்குவத்தில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கையில் வந்து உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அப்போ தான் அதில் வச்சு நம்ம உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதில் வந்து எண்ணெயை நம்ம இதில் நான் இப்போ கவர் போட்டிருக்கேன். இலைன்னா இலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் வந்து அழுத்தும் போது மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக போகுது. இந்த பக்குவத்துக்கு வந்து வரணும். இது உருண்டை வந்து நான் இதில் வச்சுருக்கேன். வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணி மேல் வர மாவை வந்து கொஞ்சம் நம்ம அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி திருப்பி போட்டு இது நல்லா எண்ணெய் தொட்டு இப்படி நல்லா கையிலே இப்படி தட்டிக்கணும். இதில் நம்ம நெய் கொஞ்சம் அதில் விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நம்ம அது வந்து வேக வைக்கணும். இப்போ இது வந்து போலி வந்து வெந்துச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்து வந்த உடனே நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கணும். சுவையான போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். They don't